ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான தேன் நெல்லிக்காய் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேவி கொளுத்தர் எம்ராஜ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லிக்காயில் ரொம்ப சத்து இருக்குது. இதில் நம்ம முடி கொட்டுறதுக்கு ரொம்ப நல்லது. ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதோட சத்து இந்த நெல்லிக்காயில் இருக்குது. ஆனால் குழந்தைங்கள்லாம் என்னென்னா இது புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால சாப்பிட மாட்டேன்றாங்க. அதுவே நம்ம கருப்பட்டி போட்டு ஒரு ஸ்வீட்டாக சேர்ந்தால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு இப்போ ஒர்க்கு இல்லைன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்ககிட்ட நான் சொல்லிக்கணும். இப்போ எனக்கு ஒர்க்கு கண்டினியூவாக வருது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒர்க்கு சேர்ந்துன்னு தான் இருக்கிறேன். இப்போது வீடியோவும் என்னால் சமையல் வீடியோ போடவே முடியல. அதனால் சரி இன்றைக்கி இந்த ஒரு 6 நெல்லிக்காய் வச்சு இன்றைக்கி குழந்தைங்களுக்கு இன்றைக்கி தேன் நெல்லிக்காய் தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குன்னு தேனை ஊற்றி நம்ம செய்ய போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற நாட்டு சர்க்கரையை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம இட்லிக்கு எப்படி நம்ம தண்ணி ஊற்றிட்டு பாருங்க, இது மேலே ஒரு தட்டு வச்சிடணும். நல்லா நெல்லிக்காவை நல்லா கழுவிட்டு இந்த தட்டில் வச்சுருங்க. இது இப்போ மூடிடலாம். நம்ம இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆவி கட்டட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆவி கட்டி சாப்பிட்ற பொருள் எல்லாமே ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நம்ம நெல்லிக்காவை நம்ம ஆவி கட்டி இந்த ஒரு ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. சரி, இது அப்படியே வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறேன். அந்த ஒர்க்கை உங்களுக்கு காட்டுறவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா நம்ம கிஃப்ட்டுக்கு மேலே ரிப்பன் மாதிரி கட்டுவாங்கல்ல, அதுலேருந்து இந்த பூவை நான் சேர்ந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்னா இந்த கலர் வேணாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிங்கே இந்த ஃப்ளவர் எல்லாத்துக்குமே போட சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இந்த ஒர்க்கு தான் நான் முடிச்சிருக்கேன். இது ஃபுல்லாக முடிச்சிட்டோடனே நான் அது ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா பாவாடைக்கு எல் ஷேப்பில் அவங்க ஒர்க்கு போட சொல்லியிருக்காங்க. நான் செய்த ஒர்க்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கமெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ வரதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ நாங்களும் போடுறோம், ஆனால் கமெண்ட்ஸ் வர மாட்டுது, லைக்கும் வர மாட்டுது. அதனால் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், என்னோடய ஒர்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், லைக்கும் பண்ணிவிடுங்க. சமையல் செய்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்துலேருந்து நான் செய்த சமையல் வீடியோவும் போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். இப்போ என்னென்னா ஸ்டேட்டஸ் வீடியோலாம் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் போய் பாருங்கள். ஷார்ட் வீடியோ போடுறேன் நான், அதுவும் போய் பாருங்கள். இப்போ அது வேகிற வரைக்கும் நம்ம தன்னம்பிக்கையில் ஒரு 2 வரி மட்டும் நானும் பாப்பாவும் பாட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். திட்டிடாதீங்க, நல்லா இருந்தால் ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணுங்க. நம்பிக்கையே நல்லது, இரும்புக்கும் வாழ்க்கை உள்ளது. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாய் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை நம்ம சேர்க்க போகிறோம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கரையட்டும். கரைஞ்சிட்டோடனே கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற மாதிரி, அப்படின்னா ஒரு கம்பி பத அளவுக்கு இருந்தால் போதும். ஃபோக்கை வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா நெல்லிக்காவும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்குது. இது நல்லா க்ளீனாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் மண் எதுவும் இல்லை. இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கட்டும். இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது அப்படியே கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான்
ஒரு 8 ஹவர் கிட்ட நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு ஊற வச்சிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 8 ஹவர் கழிச்சு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 8 ஹவர்ன்றது 12 ஹவர் கூட எங்களுக்கு ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஊறிட்டுருக்கு பாருங்கள். 12 ஹவர் கழிச்சு தான் நாங்கள் எடுத்துருக்குறோம். இது எப்படி இருக்குன்னு பாப்பாவுக்கிட்ட கொடுக்கலாம். ஏன்னா அவள் தான் ரொம்ப நேரமாக கேட்டுன்னு இருந்தா. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவி கொலுத்திரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.